வணக்கம். நான் டாக்டர் டிபி அசோக், குழந்தைகள் மருத்துவ நிபுணர் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு மருத்துவர். இன்று நாம் குழந்தைகளுக்கு இந்த வேனல் காலத்தில், அதாவது இப்போது சென்னையில் 100 டிகிரி 110 டிகிரி வரைக்கும் ஏப்ரல் மே மாதத்தில் வெயில் இருக்கும். அந்த நேரத்தில் உடம்பில் உள்ள நீர் சத்து, அதாவது டீஹைட்ரேஷன் வராமல் இருக்குது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல அவங்களுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ முக்கியமாக பசங்கள்லாம் வெளியில் போய் ஆடிட்டு வருவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. வந்த உடனே நிறைய ஒரு 2, 3, 4 கிளாஸ் காலையிலே ஒரு மத்தியானத்துக்குள்ளே குடிக்க வச்சிடணும். ரெண்டாவது, இந்த உப்பு சத்து, அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் உள்ள ஒரு நீர் சத்து, இல்லை தண்ணியோ, இந்த நம்ம இளநீரில் நிறைய உப்பு சத்து இருக்குது. மோரில் உப்பு போட்டு கொடுக்கலாம். இது தவிர சில உணவு வகைகளில் நீர் சத்து தண்ணீர் ஜாஸ்தி இருக்குது. அதாவது இந்த தர்பூசு, அப்புறமா இந்த வெள்ளரிக்காய், இதிலெல்லாம் 95% நீர் தான் இருக்குது. தண்ணி இருக்கிறதுனால அதை நிறைய கொடுக்கணும். சுகர் ஜாஸ்தி உள்ள ரெடிமேட் ட்ரிங்க்ஸு, பாட்டிலில் கலராக விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து சுகர் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோன்னா குழந்தைகளுக்கு நீர் சத்து, அதாவது நீரில் உள்ள உப்பு சத்தும் டீஹைட்ரேஷனும் கம்மியாகிறது தவிர்க்கலாம்.